முருகா எனக்கு எதுவுமே வேணான்னு நம்ம இருக்கவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பொறுப்புகள், ஒரு ஒரு கடமைகள் எல்லாமே நமக்கு இருக்கும். முருகா நான் இந்த பிரச்சனை எல்லாம் சரி செய்யணும். இவ்வளோ பொறுப்புகள் எனக்கு இருக்கு. இதெல்லாம் நான் தான் இதெல்லாமே சரி செஞ்சாகணும். நான் தான் எல்லாரையும் காப்பாற்றணும். என்கிட்ட தான் இருக்கு எல்லாமே. நான் செஞ்சே ஆகணும். என்னால் முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வந்தாலும், நீ என் கூட இருந்து எனக்கு முடிக்க வைக்கணும். நீ எப்போவுமே எனக்கு முதுகெலும்பா இருக்கணும் முருகா. எனக்கு நீ துணையா இருக்கணும். ஒரு கஷ்டம் வராமல் என்னை நீ காப்பாற்றணும். அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு சூழ்நிலையில் கேட்டுட்ருக்கோம் முருகர்கிட்ட. அப்படி தான் கேட்க முடியும் நிச்சயமாக. ஏன்னா எதுவுமே வேணான்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இன்னைக்கு இல்லை. எல்லாமே நம்ம வேணும் தான் நினைக்கிறோம். ஆனால் அதில் நம்ம எது வேணும் எது வேணான்னு முருகர் முடிவு பண்ணுவார். இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு பொறுப்புகள் இருக்குது. அந்த பொறுப்பெல்லாம் நம்ம சரி செய்யணும்னா நமக்கு இதுக்காக இது வேணும், அதுக்காக அது வேணும்னு கேட்க தான் தோணுது. வாழ்க்கை நம்ம சீக்கிரமாக இந்த வாழ்க்கையை கடந்துட்டு போகணும். இறைவன் தான் அனுப்பி வைக்கிறாரு. போய் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு வா அப்படின்னு. நம்ம வந்துட்டோம், வாழ்ந்துட்டுருக்கோம். சீக்கிரமாக போய் நம்ம தந்தைக்கிட்ட அவருடைய பாதத்தில் போய் நம்ம சரணாகதின்னு எப்போ அடைவோம்? இந்த பொறுப்புகளெல்லாம் முடிஞ்சால் தானே நம்ம போய் அடைய முடியும். இந்த பொறுப்புகள் முடியறதுக்கும் நமக்கு துணை வேணும். இந்த காலகட்டத்தில் மனுஷங்க யாரும் துணையாக வரமாட்டாங்க. நம்ம முருகர் வருவார். முருகா நீ எனக்கு துணையாக இரு. என்னோடய கடமைகளை நான் முடிச்சுட்டு என் பொறுப்புகளை எல்லாம் நான் நிறைவேற்றிட்டு நான் உன் காலடியில் சரணம் அடையணும். அதுக்காக நீ எப்போவுமே என் கூட இரு. என் வாழ்க்கையில் எனக்கு எது வேணும் எது வேணான்னு எனக்கே தெரியல. நானே ஏதோ ஒரு இன்றைக்கி எழுந்திரிச்சோமா, இன்றைக்கி என்ன எனக்கு செய்ய முடியும் அதுதான் நான் செஞ்சிட்ருக்கேன். இதுலேயும் சில பேர் குறை சொல்கிறாங்க, இதுலேயும் நிறைய பேர் பாராட்டவும் செய்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு நானும் வாழ்ந்துட்டுருக்கேன், ஒரு ஜடத்தை போல். அதனால் தாயும்மா தந்தையம்மா நீ இருந்து எனக்கு வழி காட்டணும். சீக்கிரமாக நான் உன்னை சேர்றதுக்கு நீ தான் எனக்கு அருள் செய்யணும்னு அப்படி தான் நம்மளால் வேண்டிக்க முடியும். எதுவுமே வேணான்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் சாத்தியமே இல்லாத ஒரு வார்த்தையாக இருக்கும். எல்லாம் வேணும். எல்லாம் நிலையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு முருகன் வேணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.